அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பெண்ணுகிட்ட 4 சிறந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவ ஒரு சிறந்த மனைவியா இருப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எதெல்லாம் அந்த சிறந்த 4 குணங்கள் அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். முதல்ல அந்த பெண் தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரிஞ்சிருக்கணும். அதான் தற்காத்து. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஒரு பெண் முதல்ல தன்னைத்தானே தன்னோட ஒழுக்கத்திலையும் மன உறுதியிலையும் உறுதியா நிக்க தெரிஞ்சா மட்டும்தான் அவளால அவளோட குடும்பத்தை நல்ல விதமா கொண்டு போக முடியும். அதனால முதல்ல அவ எதை காப்பாத்தணும் அப்படின்னா, அவ தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரிஞ்சவளா இருக்கணும். 2வதா அவளோட கணவன் மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவளா இருக்கணும். கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அவளுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடியவளா அவளோட மனைவி இருக்கணும். இது அவளோட 2வது குணம். 3வது எதை சொல்றாரு அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பேரையும் புகழையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். இது போக கடைசியா இறுதியா வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா, சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குடும்பத்து பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்பா இருக்கணும். எப்போதுமே அவளுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு பண்பு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 வகையான பண்புகள் ஒரு மனைவி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவ ஒரு சிறந்த குடும்ப தலைவியா ஒரு சிறந்த பெண்ணா இருப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு திருக்குறளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.